மது விற்பனையும் போதைப் பொருட்களோட விற்பனை வெளிப்படையாக நடக்கிற அளவுக்கு, அதாவது இங்கே வந்து வியாபாரம் நடக்கிற அளவுக்கு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. இது ஃபேக்ட்டு. இவ்வளோ விற்பனை வந்து எங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யார் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வந்து இதுக்கு அடிமையாகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு புரியுதா? புரியுது. எல்லாரும் சிந்திக்க வேண்டிய நேரம். நல்ல வாழ வேண்டிய இளைஞர்கள், நம்மளுடைய நாளை அப்படிங்கிற நம்மளுடைய எதிர்காலமான இளைஞர்கள் நல்ல பாதுகாத்து நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய வேலை, ஆட்சி நடத்தும் தலைவர்களுடைய வேலை. அவங்களுடைய வேலை மட்டும் இல்லை, அது அவங்களுடைய கடமை செய்யப்பட்டிருக்காங்க. இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுக்காக நான் உங்களுக்காக பாடுபடுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுத்து தான் அவங்களுடைய வாக்கு கேட்குறாங்க. அந்த வாக்கு பெற்ற பிறகு ஆட்சியில் அவங்க வந்து உட்கார்ந்த பிறகு அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரே ஒரு வேலை அவங்களுக்கு. ஆனால் இந்த ஆட்சி வந்து இத்தனை வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஆட்சி இவ்வளோ மோசமான பொய்யான மக்களை வந்து எத்தனை விதமான அநியாயமோ நீங்கள் வந்து துன்பமோ எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள நாசம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆட்சி வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க.